இயேசு கிறிஸ்து பிறந்த தினமான கிறிஸ்துமஸ் தினம் இன்று. இந்நன்னாளில் உலக புகழ்பெற்ற தேவாலயங்களில் ஒன்றான சென்னை சாந்தோம் தேவாலயம், அதன் வரலாறு மற்றும் சிறப்புகள் பற்றி பின்வரும் காணொளியில் காணலாம். சாந்தோம் தேவாலயத்தின் வரலாறு கிபி முதல் நூற்றாண்டிலிருந்து தொடங்குகிறது. அப்போது செயின்ட் தாமஸ் கேரளா, தமிழ்நாடு மற்றும் தென்னிந்தியாவின் பிற பகுதி மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை பிரசங்கித்தார். மேலும் பலரை கிறிஸ்தவர்களாக மாற்றினார். அவர் பல அற்புதங்களை செய்தார் மற்றும் பல நோய்வாய்ப்பட்ட மற்றும் துன்பப்பட்ட மக்களை குணப்படுத்தினார். இருப்பினும் அவரது பணியில் எதிர்ப்பு மற்றும் துன்புறுத்தல் இல்லாமல் இல்லை. அவர் இறுதியில் கிபி 72 சென்னைக்கு அருகிலுள்ள ஒரு மலையின் மீது ஈட்டியால் தியாகம் செய்யப்பட்டார். இது இப்போது செயின்ட் தாமஸ் மவுண்ட் என்று அழைக்கப்படுகிறது. அவரது உடல் கடற்கரையில் ஒரு கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டது. அங்கு அவரது சீடர்களால் ஒரு சிறிய கோயில் கட்டப்பட்டது. இந்த ஆலயம் பின்னர் பல நூற்றாண்டுகளாக பல்வேறு கிறிஸ்துவ ஆட்சியாளர்கள் மற்றும் மிஷனரிகளால் விரிவுபடுத்தப்பட்டு புதுப்பிக்கப்பட்டது. 16ஆம் நூற்றாண்டில் ஒரு பெரிய தேவாலயத்தை கட்டிய போர்த்துகீசியர்கள் மற்றும் 19ஆம் நூற்றாண்டில் அதை மீண்டும் கட்டிய ஆங்கிலேயர்கள் மிகவும் குறிப்பிடத்தக்கவர்கள். இந்த தேவாலயம் 1956ஆம் ஆண்டு 12ஆம் போப் ஆண்டவர் அவர்களால் பசிலிக்கா நிலைக்கு உயர்த்தப்பட்டது. மேலும் செயின்ட் தாமஸ் போர்த்துகீசிய பெயரால் சாந்தோம் பசிலிக்கா என்று பெயரிடப்பட்டது. தேவாலயத்தில் ஒரு அருங்காட்சியகம் மற்றும் ஒரு மறைவிடமும் உள்ளது. அங்கு புனித தாமஸின் நினைவு சின்னங்கள் மற்றும் நினைவுப் பொருட்கள் காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளன. அவரது எலும்பு துண்டு, அவரை கொன்ற ஈட்டி இன்னொரு துண்டு, அவரது இரத்தத்தால் செய்யப்பட்ட சிலுவை மற்றும் அவரது முகத்தின் ஓவியம் ஆகியவை இதில் அடங்கும். இந்த அருங்காட்சியகத்தில் மறைவாக வைக்கப்பட்டுள்ள அந்த இடமானது பொதுமக்களுக்காக திறக்கப்படுகிறது. மேலும் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான யாத்ரீகர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். சாந்தோம் தேவாலயம் நவகோதிக் கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இது கூர்மையான வளைவுகள், வால்ட் கூரைகள், படிந்த கண்ணாடி ஜன்னல்கள் மற்றும் அலங்கார விவரங்கள் ஆகியவற்றால் வகைப்படுத்தப்படுகிறது. இந்த தேவாலயம் 155 அடி உயரத்திற்கு உயர்ந்து நிற்கும் கோபுரத்தை கொண்டுள்ளது. மேலும் இது தொலைவில் இருந்து பார்க்க முடியும். ஸ்பைரல் இரவில் ஒளிரும் சிலுவை உள்ளது. மேலும் மாலுமிகள் மற்றும் மீனவர்களுக்கு ஒரு அடையாளமாக செயல்படுகிறது. 1500 பேர் வரை தங்கக்கூடிய விசாலமான மற்றும் நேர்த்தியான நேவ் கொண்ட தேவாலயத்தின் உட்புறம் சமமாக இருக்கிறது. நேவ் சிலுவையின் 14 நிலைகளை கொண்டுள்ளது. இது இயேசு கிறிஸ்துவின் பேரார்வம் மற்றும் மரணத்தை சித்தரிக்கிறது. மேலும் செயின்ட் தாமஸின் சிலை மற்றும் கடைசி இரவு உணவு ஓவியம் கொண்ட ஒரு அழகான பலிபீடமும் உள்ளது. பலிபீடத்தில் புனித நற்கருணை, கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் குறிக்கும் புனித ரொட்டி மற்றும் ஒயின் ஆகியவற்றை கொண்ட ஒரு கூடாரமும் உள்ளது. தேவாலயத்தில் செயின்ட் தாமஸின் வாழ்க்கை மற்றும் அற்புதங்கள் மற்றும் பைபிள் காட்சிகளை சித்தரிக்கும் படிந்த கண்ணாடிகள். தேவாலயத்தில் செயின்ட் தாமஸின் வாழ்க்கை மற்றும் அற்புதங்கள் மற்றும் பைபிள் காட்சிகளை சித்தரிக்கும் பலவும் கண்ணாடி ஜன்னல்கள் உள்ளன. ஜன்னல்கள் வண்ணமயமாகவும் வசீகரிக்கும் விளைவையும் உருவாக்குகிறது. அங்கு விசுவாசிகளின் நல்லிணக்கத்தின் புனிதத்தையும் பெறலாம். தேவாலயத்தின் மிகவும் குறிப்பிடத்தக்க அம்சங்களில் ஒன்று பிரதான பலிப்பீடத்தின் கீழே அமைந்துள்ள புனித தாமஸின் கல்லறை ஆகும். இந்த கல்லறையானது ஒரு புனிதமான ஒரு சக்தி வாய்ந்த இடமாக கருதப்படுகிறது. அங்கு பலர் அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் அனுபவித்திருக்கிறார்கள். சாந்தோம் தேவாலயம் ஒரு துடிப்பான மற்றும் சுறுசுறுப்பான வழிபாட்டு தலமாகும். அங்கு வழிபாட்டு சேவைகள் தவறாமல் மற்றும் பயபக்தியுடன் நடத்தப்படுகின்றன. தேவாலயம் ரோமன் கத்தோலிக்க சடங்குகளை பின்பற்றுகிறது. மேலும் புனித மாஸ், ஜெபமாலை, வழிபாடு மற்றும் பிற பிரார்த்தனைகள் வழிபாடுகளை வழங்குகிறது. தேவாலயத்தில் ஜூலை 3ஆம் தேதி புனித தோமாவின் திருவிழாவும், டிசம்பர் 8ஆம் தேதி மாசற்ற கன்னிமாதாவின் விழாவும் ஊர்வலங்களுடன் கொண்டாடப்படுகிறது. சென்னையின் மயிலாப்பூர் பகுதியில் சாந்தோம் சர்ச் அமைந்துள்ளது. இது சென்னை சர்வதேச விமான நிலையத்திலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னை மக்சல் பேருந்து நிலையத்திலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது.
பேருந்துகள், டாக்சிகள், ஆட்டோக்கள் மற்றும் மெட்ரோ ரயில்கள் போன்ற பல்வேறு போக்குவரத்து முறைகள் மூலம் தேவாலயத்தை எளிதில் அடையலாம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள நமது 555 மீடியா சேனலை பின்தொடர்ந்து நண்பர்களுக்கு பகிருங்கள். நன்றி.